சரியான செங்குட்டி. ஆனா இது விக்கலையா? விக்காம கொண்டு வரீங்களா? பாசக்காரன் சூப்பரா இருக்கா? பைக் பின்னாலே வந்துருமா? லைட்டா கொண்டு போங்க பாப்போம். பைக் பின்னாலே போது பாருங்க. சண்டை கொண்டு இருக்காது விக்க பாசக்காரன. எவ்வளவு சொன்னீங்க? 20,000 சொன்னேன். ஃபைனல் 500 கேட்டாங்க. செம்மறியில பாசக்காரனா இதான் உதாரணம் இருக்குதா? பைக்ல பின்னால வந்துருமா? வந்துரும். எத்தனை வருஷம் எவ்வளவு நாள் வளர்க்கீங்க? இது 1 வருஷம். 1 வருஷம் வளர்க்கீங்க. வீட்டுல எல்லாத்தையும் பழகிட்டோம். ஏன் விக்க கொடுத்துச்சு? கொஞ்ச நாள் வச்சுக்கலாமே. பக்ரீத் வருது, இன்னும் நிறைய நம்ம வியாபாரம் பண்றோம். இப்ப கோயில் கூட கொஞ்சம் நல்ல விலை இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா பக்ரீத்துக்கு நல்ல விலை இருக்குமா? இதுக்கு விலை இருக்கும். பக்ரீத்துக்கு விலை இருக்கும். சரியான இருக்குமே. அது இப்படி பாசக்காரருக்கு தனி விலைலாம். எந்த ஊர்ல? பத்தமடை. பத்தமடை பாச. என்ன பேர் வச்சிருக்கீங்க இதுக்கு? பேர்லாம் வைக்கலையா? பத்தமடை பாசக்காரன்னா. சரி, எத்தனை கடை கிடைக்காங்க? 8 கடை இருக்கா? உங்க நம்பர் ஏதாவது சொல்லலாமா? யாராவது வேணும்னா? 84 38 37 66 65. ஓகே, இதே மாதிரி கடை 8 கடை கிடைக்கு. ஆனா ஆடா கிடாவா இது? ஆடு கிடா மாதிரி இருக்கா? ஆடுதான். என்ன காரணம் இவ்வளவு நீள உயரமா வாங்கிட்டு போறீங்களா? இது பார்க்க நல்லா இருக்கும். ஆடு வேலையாடு, குட்டி நல்ல குட்டியா இருக்கும். இதனால 2 மரி போட்டாலும் டக்குனு ரூபா பாத்துக்கலாம். வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆடை பார்த்தோன்னே குட்டியை ஈஸியா வித்துருவானா? குட்டியை ஈஸியா எடுத்துக்கலாம். வயசு பல்லு 6 பல்லு. 6 பல்லு. 3 வருஷம் ஆடு. இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? வச்சுக்கலாம். இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம். 5 வருஷம். இது தனி ஆடாதான் இருந்துச்சோ? குட்டி எதுவும் இல்லையோ? இல்ல, தனி ஆடாதான் இருந்துச்சு. சொன்னது 15,000 சொன்னாங்க. 11,500 வாங்கிட்டு போறோம். விலை நல்ல பொருளுக்கு நல்ல விலை தான். ஆடு என்கிட்ட யாருக்குன்னே 50 ஆடு இருக்கு. இதே மாதிரி ஆடு தான்? இல்ல, செம்பரி ஆடு இருக்கு, வெள்ளாடு இருக்கு. செம்பரி ஆடு தான் உங்களுக்கு இது வேணும்னா? ஆமா, இது 2 ஆடுன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க வழிகாட்டுறதுக்கு மேல கூட்டு போறதுக்கு நல்ல ஆடு. தண்ணியில இறக்க இதுக்கு? ஆமா, தண்ணியில அடிக்க எதுக்கும் போதும். கால் குழம்பு வெட்டாம இருப்பாங்க போலுக்க. அது கொஞ்சம் பக்கம் பாத்துக்கலாம். ஆமா, பக்கம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதா? அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலையாடு கொடியாடு வளர்ப்பு லாபம் தானா? அதான் லாபம். பள்ளியாட்டோட வேலையாடு வந்து மரி போட்டா நல்லா நீள வளமா இருக்கும். மரி பார்க்கறதுக்கு விற்கிறதுக்கு நல்ல ரேட்டா இருக்கும். ஒரு மரி போட்டாலும் நல்ல கிடா மாதிரி நல்ல லாபத்துல விற்கும். 3 மாசத்துல 5,000 6,000 வித்து 5,000 6,000 3 மாசத்துல எடுத்துக்கலாம். போட்ட முதல்ல டக்குன்னு எடுத்துக்கலாம். பொடி பெருசா வளர்த்தா அது பெருச்சாலி மாதிரி லாபத்தை கொடுக்காதே கிடக்கும். ஆமா, கட்டையா கிடக்கும். டக்குன்னு விலை போகும். காசு சேராது. ஆமா, இதுனா டக்குன்னு விலை போகும். ஐயா, ராமம்பட்டி சிவாஜி நகர்ல இருந்து வரோம். கோயில் சிவலப்பரி சொடலைக்கு வாங்கிட்டு போறோம். கிடாய் 13,500 ஐயா. என்னைக்கு கோயில் கூட? சித்திரை வருஷப்பிறப்பு ஐயா. என்னைக்கு? அது எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 1 வாரம் இருக்கு. அடுத்த திங்கட்கிழமை. ஆமா. கருப்பு தான் ஐயாவுக்கு கேட்பாரு. அதுதான் கொடுக்கணும். வந்தோடனே அமைஞ்சுதா? அவருடைய செயல்னால அமைஞ்சது ஐயா. நல்ல கடாய் எனக்கு கிடைச்சது. கறி மதிப்பு எத்தனை கிலோ இருக்கும்? அது ஒன்றும் தெரியல. மதிப்பை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நினைக்கல. அவருக்கு பொருத்தமான கடாய் அமைஞ்சது. நான் பிடிச்சு கொண்டு போய் வாங்கிட்டு போறேன். நல்லா இருக்கு. கருப்பு நல்ல கலரு நல்லா இருக்கு. சாமிக்கு பொருத்தமான கடாய் ஐயா. கருத்த கடாய்கள் வரத்து எப்படி இருக்கு? வரத்து என் கண்ணுக்கு அதான் தெரிஞ்சுது. நான் இது எனக்கு பிடிச்சது வாங்கிட்டேன். குலவணிகர்புரம். நீங்க வளர்த்த குட்டியா? ஆமா. இது எங்க வாங்குனீங்க? வாங்க முடியல. இது நான் வீட்டுலதான் வளர்த்தது. வீட்டுல வளர்த்துனது? குட்டி போட்டது. உங்க வீட்டுல சொந்தது? எவ்வளவு சொல்லுவீங்க இன்னைக்கு? நான் 23 ரூபா சொல்றேன். எல்லாமே கிடா குட்டி. எவ்வளவு ரூபாய் கேக்குறாங்க மக்கள்? 20 ரூபாய்க்கு கேட்காங்க. எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? 21. 20 ரூபாய் கேட்காங்களா? 15 ரூபா தான் கேட்காங்களா? 15 ரூபாய்க்கு வாங்க முடியுமா உங்களால? வாங்க முடியாது. வாங்க முடியாது. இத மே மாசம் கொண்டு வாங்க. கண்டிப்பா நல்ல விலை இருக்கும்னு நினைக்கிறேன். காக்கி சட்டை போட்டிருக்கீங்க? ஆமா, ஆட்டோ ஓட்டுவேன். ஆட்டோ ஓட்டுறீங்க? ஆட்டோ பிளஸ் ஆடு வளர்ப்பு. எத்தனை குட்டி வளர்க்கீங்க? ஒரு 11 குட்டி இருக்கு. 11 குட்டி. ஆடு வளர்ப்பு உண்மையிலே லாபமா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. லாஸா? சாதாரண சொல்லிட்டீங்க. ஆமா, விற்க முடியலையா? டெய்லி 200 ரூபா கீரை மட்டும் வாங்க. மேய்ச்சல் போது எல்லாம் செலவு பண்றீங்க. பிளஸ் விற்க முடியலண்ணா. திடீருக்கு. ஆமா, சூப்பர். செங்கடா. ஓகே, என்ன எதுக்காக? என்ன தேவை? சாத்தாங்களுக்கு. என்னைக்கு அண்ணாச்சி? வெள்ளிக்கிழமை. பங்குனி உத்திரம். எந்த ஊர் கோயில்? இது ஆனமலை ஐயனார். இது 9,000 சொன்னாங்க. நாங்க 7,600 வாங்கிருக்கோம். பரவாயில்லையா? கொஞ்சம் சௌரியமா அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமா, 7,500 தான். சிலர் கருத்த கடை வாங்கிட்டு போறாங்க. நீங்க இது வாங்கிட்டு போறீங்க? இது நாங்க இப்போ இந்த கடை செங்கடா தான் வெட்டணும். அதான் நேந்திரிக்கலாம். வருஷம் கொடுப்பீங்க. எப்படி இருக்கு செங்கடா? நிறைய வந்திருக்கா? ஏகப்பட்ட வந்திருக்கு. ரேட்டு ரொம்ப. ஆனா உங்களுக்கு பரவாயில்ல? எங்களுக்கு பரவாயில்ல. எங்களுக்கு இந்த குட்டி போதும். வீட்டுக்கு ஒரே வீடு தான் போதும். கருப்பந்துறை அருமையான பொட்டு குட்டி. ஆமா. ஏன் பொட்டு குட்டி வாங்கிருக்கீங்க?
பக்ரீத் பெருநாளுக்காண்டி ஒரு வருஷமா வளர்த்தாக்கி ஆ. அதனுடைய பிரதிபலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கு. வளர்த்து ஏற்கனவே வித்து அனுபவம் இருக்குங்களா? அனுபவம் இருக்கு. எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 குட்டி சேர்த்துருக்கேன். இதுவரை 10 குட்டி சேர்த்திருக்கீங்க. ஆமா. சரி, குட்டியில என்ன அம்சமா இருக்கணும் பக்ரீத் வளர்க்கும்போதுல? பார்வையில ஒரு கண்ணோ காதோ போற இல்லாத அளவுக்கு அதை வாங்கி வளர்க்கணும். 8,500 சொன்னாங்க. 6 ரூபான்னு வாங்கிருக்கோம். 6 ரூபா. 6 ரூபா பரவாயில்லையா? பரவாயில்ல. நீ கூட்டம் பயங்கரமா இருக்கா? பயங்கரமா இருந்தாலும் அந்த உத்தரத்துக்காண்டி அந்த கூட்டம் இருக்கு. அது விற்பனைன்னா அதுக்குள்ள குட்டி தான் விற்கும். நாங்க திருநெல்வேலி தச்சநல்லூர். தச்சநல்லூர் சிட்டிங்களா? மெயின் சிட்டிங்களா? ஆமா. ஆடு வளர்க்க இடங்கள்லாம் இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்கு எங்களுக்கு. என்ன குட்டிகள்? கிடாவா பட்டையா? ரெண்டுமே. இது ஒண்ணு கிடாயி ஒண்ணு போட்டேன். என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? இது ஒண்ணு கோயிலுக்காக வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறோம். கோயில் கூட எப்போ? கோயில் கூட அடுத்த வருஷத்துக்கு. 1 வருஷம் இருக்கு. 1 வருஷத்துக்கு. இப்பவுமே வாங்கிட்டீங்க? அது வளர்ந்துடும். அந்த நேரத்துல நாங்க போய் முன்றதோட இப்பவுமே நம்ம வளர்த்தோம்னா கருத்த குட்டிக்கு 3000 ரூபாய் சொன்னாங்க. கடைசி நாங்க 1500 ரூபாய்க்கு கேட்க வாங்கிடுவோம். கருத்த கிடா குட்டி. ஆமா. பரவாயில்லையா? அது அது பொன்மரி. பெண்மரி. அது 1000 ரூபான்னு சொல்லி வாங்கிருக்கேன். 1000 ரூபா. இன்னைக்கு கொஞ்சம் விலை குறைவா இருந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு விலை கூடயா? இன்னைக்கு எல்லாமே விலை கூட. ஏன்னா பங்குனி உத்திரங்கிறதுனால கிடாயி தான் அதிகமான இது வரது. இப்ப பொம்மரியோட கிடாமரிக்கு தான் அதிகமான வரது. உங்களுக்கு கோயில் ஃபங்க்ஷனுனால உங்களுக்கு பூராமே அதுதான். கிடாய்களுக்கு இன்னைக்கு நல்ல விலை. ஆமா, இன்னைக்கு விலை கருத்த கிடாய்க்கு. ஆமா, கிடாய் தான் மக்கள் கூட்டமா போடுவாங்க. ஆடுகளுக்கு இன்னைக்கு ஒழுங்கான விலை. ஆடுகளுக்கு அண்ணான விலை இல்ல. எத்தனை ஆடு வளர்க்கீங்க அண்ணாச்சி நீங்க? எங்கிட்ட ஒரு 10 குடி கிடக்கு. ஓகே, என்ன வேலை பாக்குறீங்க? மற்ற வேலை? ஒர்க் ஷாப் வச்சு. ஒர்க் ஷாப் பிளஸ் ஆடு வளர்ப்பா? ஆடு வளர்ப்பு. ஆடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானே? ஆமா, லாபம் தான். பார்க்கணும், பார்த்தா எதுவுமே லாபம் தான். எந்த பொருளும் பார்க்காம லாபம்னு சொல்லக்கூடாது. பராமரிக்கணும். காலையில என்ன பண்ணிட்டு ஒர்க் ஷாப் போவீங்க? நம்ம இதுகளுக்கு இறையிட்ட வைக்க, கிளீன் பண்ண வைக்க, அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஷாப் போவோம். ஒரு வீட்டுமா கொஞ்சம் பார்த்து தண்ணி வைக்கலாம். குடும்பத்தோட சேர்ந்து பாத்துக்கிடுவாங்க. அதனால பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. அப்படி பார்த்தா லாபம். ஆமா, எந்த ஒரு பொருளும் வளர்க்குற பொருள் என்னைக்குமே நஷ்டம் வராது. வளர்க்குறவங்களோட திறமையில தான் அது வளரும். நீங்க கருப்பா வாங்குவீங்களா? ஃபுல்லா கருப்பா வாங்கிருக்கா? கருப்பு தான். கோயிலுக்கு இங்க கருப்பா வாங்கி விட்டுருவோம். எத்தனை குட்டி கிடக்கு? கருத்து குட்டி உங்க வீட்டுல? அது ஒரு 3 குட்டி கிடக்கு. ஒன்னா குட்டி. விவசாயியா வியாபாரியா நீங்க? நாங்க விவசாயி. சந்தைக்கு இந்த டாப் கடால கொண்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு போறீங்களா? இல்ல, வாங்கல, விற்க கொண்டு வந்தோம். விற்கலையா? ஆமா. ஏன்? குறைச்சு கேட்டாங்க, கொடுக்கல. எவ்வளவு சொன்னீங்க? 2 சேர்த்து 40 ரூபா சொன்னேன். 20, 40. கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? கறி மதிப்பு ஒரு குட்டி வந்து 24 கிலோ வரும். 24 கிலோ விழும். எத்தனை குட்டி வளர்க்கீங்க அங்க? குட்டி வளர்த்தேன், எல்லா குட்டியும் வச்சுட்டா மாத்தம் கிடந்துச்சு 2 குட்டி. ஏன் இதை மட்டும் விற்க முடியல? என்ன காரணம் நினைக்கீங்க? குறைச்சு கேட்டாங்க, கொடுக்கல. அடுத்த மாசம் வித்துருலாம். மே மாசம் அடுத்த மாசம் நல்ல விலைக்கு. இது பொட்டுக்குட்டி. பொட்டுக்குட்டி. இது வாங்கும் போச்சுல எவ்வளவு விலைக்கு வாங்குனீங்க? இது வாங்கும் போது 5000 ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு குட்டி. ஒரு குட்டி 5000. ஆமா. எத்தனை மாசம் வளர்த்திருக்கீங்க? 1 வருஷம் வளர்த்துருக்கேன். 1 வருஷம் 12 மாசம் வளர்த்திருக்கீங்க. ஆமா. ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு. ஆமா. ஆடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானா? ஆமா, லாபம் தான். லாபம் தான். லாபம் இருக்குது. இது பக்ரீத் வித்தா நல்ல லாபம் கிடைக்குங்களா? பக்ரீத் இப்ப ஆட்டுல கொண்டு போய் விட போறேன். ஆட்டுக்கு கொண்டு போறீங்களா? ஆமா, ஆட்டுல கொண்டு விட்டுருவேன். ஓகே. ஆடு வளர்க்கீங்க? ஆடு இருக்கு. கோபால சமுத்திரம். ஆமா. ஓகே. கருத்த கிடாவா? ஆமா. என்ன தேவைக்காக? கோயிலுக்கு. என்னைக்கு கோயில் ஃபங்க்ஷனு? உத்தரத்துக்கு. பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்துக்கு கூட்டம் பயங்கரமா இருக்கு. கிடா நிறைய வந்திருக்கா? ஆமா, நிறைய. விலை எப்படி சொன்னாங்க? 15. 17. 2000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. கரிமைப்பு எத்தனை கிலோ இருக்கும்? 12 கிலோ தான் இருக்குமா? 12 கிலோ கணிக்கலாம். 1 கிலோ கறி 1500 ரூபா. ஆழ்வானேரி. ஒரு 5-6 குட்டி வச்சிருக்கோம். எல்லாம் செம்மறி தானா? வெள்ளாடு வச்சிருக்கோம், செம்பரி ஆடு 2 வச்சிருக்கோம். ஓகே. எது லாபமா தெரிஞ்சு? வெள்ளாடு லாபமா செம்மறி லாபமா? ரெண்டுமே லாபம் தான் அண்ணாச்சி. ரெண்டுமே நல்ல லாபம். உங்க வாய் பக்கத்துலங்க? ரெண்டுமே நல்ல லாபம் தான் அண்ணாச்சி. லாபம் தான். ஆமா. எத்தனை ஆடு வரை சேர்த்து வச்சிருக்கீங்க இது வரைக்கும்? எங்க வீட்டுல ஒரு 7-8 ஆடு இருக்குது. 7-8 ஆடுனா சம்பளம் கிடைக்காத? ஒரு 20 ஆடு 30 ஆடுனா சம்பளம் கிடைக்கும். எங்களுக்கு விவசாயம் இருக்கிறதுனால அது ஓகே இருக்கணும். விவசாயம் இருக்கிறதுனால பாத்துக்கலாம். சரி, நீங்க ஏன் செம்மறி குட்டி வாங்கிருக்கீங்க இன்னைக்கு? செம்பரி குட்டி மேல ஒரு விருப்பம் எங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஆசைப்பட்டுக்கு. ஆமா, வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்காண்டி செம்பரி குட்டி வாங்கணும் ஆசைப்பட்டு வாங்கிருக்கோம். ரகங்கள் இதெல்லாம்? இது வந்து பொட்டுக்குட்டியோட சேர்ந்த வர்க்கங்கள். இதெல்லாம் பொட்டுக்குட்டி கிராஸ். பொட்டுக்குட்டி கிராஸ். 12 ரூபா சொன்னாங்க, 10 ரூபான்னு வாங்கியிருக்கோம். 10,000 ரூபா. ஆமா. ரெண்டு இது 5-5. 5-5. இன்னைக்கு எப்படி இருக்கு குட்டி நிலவரம்? எப்படி இருக்கு குட்டியோட நிலவரம்? இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. விலை கூடுதல் தானா? ஆமா, கூடுதல். இன்னைக்கு என்னன்னா அந்த பங்குனி உத்திரம் இல்ல,
பங்குனி உத்திரம். அதனால கோயிலுக்குள்ள எல்லாம் குட்டி எதிர்பார்த்து கொஞ்சம் எதிர்பார்ப்போட வந்திருக்காங்க. ஆனா வரத்து நிறைய இருக்குல்ல, வரத்து நிறைய வந்து குறையணுங்களா? ஆமா, குறையணும். இன்னும் டைம் குறையும் வாய்ப்பு இருக்கு. நேரம் ஆகாத குறையும். ஆமா ஆமா, நாங்க எங்களுக்கு வாங்கிட்டோம் கோயிலுக்கு. வருங்காலத்துல பண்ண மாதிரி எதுவும் வைக்கலாம்னு ஐடியா இருக்கா? அது வரக்கூடிய நாட்கள்ல என்னங்க முடிப்பாங்க. இல்ல இட வசதி இருக்குல்ல உங்களுக்கு, தோட்டம் கிட்ட இருக்கனால வச்சா? அதெல்லாம் இருக்கு. பேட்டா குன்னத்தூர் 2 செம்மறி கிடா. எந்த ஊர்ல வாங்குனீங்க? வாங்கினது இங்கதான் வாங்கணும். சின்ன குட்டியில வாங்கிட்டு போனோம். எத்தனை மாசம் குட்டி, எவ்வளவு ரேஞ்சில வாங்குனீங்க? நாங்க வாங்கல ஒரு 2 மாச குட்டி 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனோம். ஜோடி 5000? ஆமா, இல்ல ஜோடி 10000 ரூபா, ஒரு குட்டி 5000 ரூபா பூச்சி குட்டி. ஆமா, எவ்வளவு நாள் வளர்த்தீங்க? கரெக்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் கம்மி, 9 மாசம் வளர்த்துருக்கோம். 9 மாசம் வளர்த்துருக்கோம். இப்ப என்ன எவ்வளவு வித்தீங்க? இப்போ வந்து ஒரு குட்டி வந்து 20 ரூபா, அந்த குட்டி இது 18 ரூபா. 18? ஆமா, ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு கிடைச்சிருக்கு. தீவன செலவம், தீவன செலவெல்லாம் போக ஏதாவது கிடைக்குமா? ஆமா, கிடைக்கவே தான் விற்கும். கிடைக்கும். ஆமா, குட்டியில கிடைக்காம இருக்காது. நம்ம வளர்க்கறத பொறுத்து நம்ம என்ன அது கட்டுப்பாடோட வளர்க்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். அதான் பிரச்சனை. எத்தனை குட்டி வாங்குனீங்க? எத்தனை குட்டி கடைசியில? 8 குட்டி வாங்கினேன். எத்தனை குட்டி தேடிச்சு கடைசியில? ஒரு குட்டி இறந்து போச்சு. அப்புறம் 7 குட்டி வித்துட்டேன். எல்லாமே மொத்தம் ஒரு 35,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்ப கரெக்டா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வித்துட்டேன். ஆமா, ஏதோ கிடைச்சிருக்கு. ஆமா, கிடைச்சிருக்கு. 50,000 60,000 எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ஆமா, வளர்த்தா யாருக்கும் அடிமை இல்ல. ஒரு எந்த இதுவும் கிடையாது. நம்மளே முதலாளி, அவ்வளவுதான். அதான் இதுல யாரும் இது பண்ண நம்ம நல்ல வளர்க்கோம், பிள்ளை எடுத்து போடுறோம், வீட்டம்மா சப்போர்ட்டோட நம்ம எல்லாம் செய்தோம். அதுல ஸ்பெஷல் குடும்ப சப்போர்ட். ஆமா, நீங்க எங்க போனாலும், வெளியே வேலைக்கு போனாலும்? ஆமா, நான் வேலைக்கு போனாலும் வீட்டுல பாத்துக்கிடுவாங்க. தண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஆமா, வீட்டுல இருக்காங்கல்ல அண்ணா, நாங்க தான் கூட்டா வளர்த்துருக்கோம் குட்டிய. அப்படியா? ஆமா, நல்லா பாத்துக்கிட்டாங்களா? நல்லா பாத்துட்டாங்க. நான் வேலைக்கு போனா அவங்க பாத்துக்கிடுவாங்க. மகன் ரொம்ப செல்லமா வளர்ப்பான் குட்டிய. வருஷம் இதே வளர்த்து வைப்பீங்களா? ஆமா, வருஷம் வளர்த்து வைப்போம். நாங்க ரம்ஜானு, பக்ரீத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். இது இப்ப இந்த பங்குனி உத்திரம் வருதுல்ல, அதை கணக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பக்ரீத் ஏதாவது குட்டிகள் இருக்குதா உங்கள்கிட்ட? இப்போ இருக்கு, குட்டிகள் இருக்கு. உங்க நம்பர் ஏதாவது சொல்லலாமா? வேணும்னா வாங்கி விடுவாங்கல்ல? ஆமா, 9003899926. ஒரு விவசாயி மக்கள் கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும். பேட்டை பக்கம் உங்க ஊரு? ஆமா, நான் சமையல் மாஸ்டர். அப்படியா? ஆமா, சமையலுக்கும் போவேன். எப்படி கல்யாண வீடு எதுவும் சமைப்பீங்க? கல்யாண வீடு, சடங்கு வீடு, எல்லா வீட்டுக்கும் சமைக்க போவேன். இன்னைக்கு பங்குனி உத்திரங்கால கிடாய்க்கு நல்ல விலைங்க. ஆமா, நல்ல விலை சூப்பரா போகுது. வளர்த்தவங்களுக்கும் பாதகம் இல்லாம, வாங்குறவங்களுக்கும் பாதகம் இல்லாம போகுது. ஆமா, ஆடு வளர்ப்பு பெண்களுக்கு எப்படி நினைச்சு? நல்ல தொழில் தானா? அது ரொம்ப நல்ல தொழில். அதை காட்டி எந்த சம்பளமே எங்கேயும் கிடைக்காது. ஒருத்தனை போய் கை கட்டி நிக்க வேண்டாம். நல்ல அழகா ஒரு 4 குட்டியை பிடிச்சிட்டு போனா நல்லா வளர்த்தீங்கன்னா அவங்க சம்பளத்துக்கு மேல அது கிடைக்கும். ஆமா, எந்த ஒரு இது இல்லாம பைசா கிடைக்கும். மேலச்சோல்ல இருந்து வரீங்க, என்ன தேவைக்காக குட்டி வாங்கிட்டு போறீங்க? சாத்தான் கோயிலுக்கு. சிலர் செங்குட்டி வாங்கிட்டு போறாங்க, கருத்து குட்டி வாங்கிட்டு போறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிடிச்சது. எங்களுக்கு தான் பிடிச்சோம். 4 ரூபா சொன்னாங்க. 380. 3800. 200 தான் குறைச்சிருக்கீங்க. சிலர் 1000 குறைச்சா 2000 குறைச்சாங்க. அது குறைக்க மாட்டாங்கல்ல. நியாயமா சொல்லுங்க. குட்டியை பொறுத்து இருக்கலாம். இப்படி இந்த கலர் தான் கொடுக்கணும், அப்படி எதுவும் உண்டுங்களா? அப்படிலாம் கிடையாது. மணக்கற வாங்கிட்டு போறீங்களா, விற்க கொண்டு வந்திருக்கீங்களா? விற்க கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே ஆடுகள்? ஆமா, சொந்த ஆடுகளா? சொந்த. என்ன காரணம் கொண்டு வந்துட்டீங்க? ஆடு வீட்டுல நிறைய கிடக்கு, 2 கழிக்கணும் அப்படின்னு. பேட்டியில குறைய சொல்லக்கூடாதுல்ல. கரெக்டா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, மக்கள் எல்லாம் பாப்பாங்க. 25 ரூபா 4 உருப்படியும் கொடுக்கணும். 4500 ரேஞ்சு. இல்ல குறைச்சு கொடுத்த மாதிரி இருக்கு. வயசாயிட்ட எல்லாமே ஆடுகளுக்கு. 2 ஆடு கொஞ்சம் வயசு தான், பல்லு இல்ல. எவ்வளவு கேக்குறாங்க இன்னைக்கு மக்கள்? கேட்காங்க. நம்ம கட்டும்னா கொடுக்கோம், கட்டலாம். 5000 ரூபாய்க்கு வாங்கினா அவங்களும் வாங்குறவங்களுக்கு லாபம் தானே இல்லையா? லாபம் தானே. கறி மதிப்பு எத்தனை இருக்கும்? 10 கிலோ தாண்டி இருக்குமா? இருக்கும். வீட்டுல ஆடு கிடக்கு, வளர்க்க முடியலண்ணே. கருங்குளம் சூப்பர், சரியான கிடாவா இருக்கு. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்குண்ணே. என்னைக்கு கோயிலு? அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு. கோயில் கொடையா? கொடைக்கு. 20 ரூபா சொன்னாங்க. நாங்க 17 ரூபான்னு போட்டு வாங்கிட்டு போறோம். 17 அரை. 17 எத்தனை கிலோ கறி இருக்கும்? இது ஒரு 15 கிலோ இருக்கும். குட்டியாட்டு வேலையாட்டுனா? ஆமா, நாங்க ஒரு 10 குட்டி பார்த்தோம். அது இந்த குட்டி பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு போறோம். இல்ல அப்படி இல்ல, நீல வேலையாட்டு மாதிரி தான். எங்களுக்கு பிள்ளை போற மாதிரி கோயிலுக்கு வரணும்னு வாங்கிட்டு போறோம். ஓகே, இது வந்து பிள்ளை போறா? இது வந்து பிள்ளை போர். இந்த கலருக்கு பிள்ளை போர். தோரணையை கட்டலாம்ல கோயில்ல. ஜம்முன்னு இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். இதோட பெரிய கடாலாம் வந்திருக்குங்களா? வந்திருக்கும். நம்மளுக்கு இந்த கடா போதுன்னு அவ்வளவுதான் பட்ஜெட். ஆமா, அவ்வளவுதான். உச்சம் இல்ல, நல்லா எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் பார்த்தேன். சேர்மா தேவி சரியான சூப்பர் கிடாவா இருக்கு. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? பங்குனி உத்திரத்துக்கு. கறிக்குட்டி இது.
ஓகே. கறிக்குட்டி எப்படி இருந்துச்சு? மேல செவல கீழே கருப்பு கீழே கருப்பு இருக்கணும். என்ன ரகம் இது? மயிலமாடி விடுச்சா? நாட்டுக்குட்டி நாடு நாடு 18,000 சொன்னாரு. 15,500 கொடுத்தோம். விலை கொஞ்சம் அதிகம் தான். சிவபுரி. சிவலப்பேரி. ஒரு தாயாடு 2 குட்டியா? ஆமா. வாங்கிட்டு போறீங்களா விற்க கொண்டு வந்து? வாங்கிட்டு போறோம். இந்த ஏரியாலாம் நல்ல பெரிய பெரிய சைஸ் ஆடுகள்லாம் உண்டு. அதெல்லாம் இருக்கு, வச்சிருக்காங்க. நம்ம புதுசா வந்து வளர்க்க போறோம். விலை கூட கூட சொன்னாங்க. 6,300 முடிஞ்சது ஒரு குட்டி. ஒரு குட்டி 3,100. இது 3,100. ஆமா. அது 6,300 தான். ஆமா. பரவாயில்லையா? விலை குறைச்சு கிடைச்ச மாதிரி இருக்கா? ஆமா. இன்னைக்கு யாருக்கிலே கூட்டங்கள் நிறைய தான். இன்னைக்கு வரத்து குவிஞ்சிட்டு மேலப்பட்டம் போது அருமையான கருத்த கடா. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? கொடைக்கு கோயில் கொடை. என்னைக்கு கோயில் கொடை? வெள்ளிக்கிழமை. வார வெள்ளிக்கிழமை. பங்குனி உத்திரம். 14,000 முடிஞ்ச விலை. ஒரு குட்டி இன்னைக்கு கிடாக்கு பயங்கர லாபம். குட்டியே போக மாட்டேங்க. பாருங்க அந்த குட்டி நானும் 15 இருக்கேன். ஒருத்தர் வர மாட்டேங்க. 12 எத்தனை கிலோ கறி இருக்குங்களா இதுல? எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிலோ இருக்கும். 20 கிலோ வாட்டி இருக்கும். எவ்வளவு சொல்றீங்க? நாங்க ஒரு 15 16 கிலோ தாண்டி இருக்குமா? இருக்கோம், கன்ஃபார்ம் இருக்கும். இது எந்த ஊர்ல வாங்குனீங்க? வாங்கும் போச்சுல வாங்கும் போது இது குட்டி தான். ஆத்தா நாகர்கோயில். உங்களுக்கு சொந்த ஊரு? எங்களுக்கு முன்னீர்பள்ளம். நாகர்கோவில் குட்டி. நாகர்கோயில் குட்டி. வாங்கும் போச்சுல எவ்வளவு விலை? வாங்கும் போது தெரியலண்ணா. பொடிசு வாங்குறீங்க? ஆகணும்னா ரொம்ப பொடிசு வாங்குனீங்க? ஆமா. எவ்வளவு நாள் வளர்த்திருக்கீங்க? இது ஒரு வருஷமா. ஒரு வருஷம் வளர்த்திருக்கோம். இன்னைக்கு கிடாய்களுக்கு நல்ல விலைன்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்லண்ணே, போவே மாட்டேங்க. எத்தனை வரையும் உள்ள பார்த்தாச்சுண்ணே, வரவே மாட்டேங்காங்க. தம்பி மே மாசம் விலை இருக்கும். ஒரு மாசம் போட்டுருங்க. மே மாசம் ஃபங்க்ஷன் நிறைய வருதுல்ல. வீட்டுக்கு வர மாட்டேங்கல, அதானே கொடுக்கறது. ஏன் அங்கங்க மேல போயிட்டு வர மாட்டேங்கோ? நைட் வர மாட்டேங்கலாம். ஓ, ரொம்ப சேட்டை பண்ணுதோ? சேட்டை பண்ணிட்டு இருக்கு. ஆட்டோட ஓடிடுதோ? ஆட்டோட ஓடுது. கொட்டாடகன்னா ஓடிடுது உடனே. அதான் பிரச்சனை. ஆமா. ஐடி எல்லாத்துலயும் நல்ல பாட்டு விட்டுருங்க. எவ்வளவு ஆடு வளர்க்கீங்க? நான் அந்த ஒரு ஆடு தான் வச்சிருக்கேன். அது வீட்டுக்கு வர மாட்டேங்க போய் தான் கொடுக்கறது. அப்ப ஆடா வளர்த்த போயிட்டு வந்துருங்களா? ஆடா வளர்த்தா போயிட்டு துட்டி வேணும் வாங்கிதாங்க நான் கொண்டு போய் வளர்க்கேன். அப்படியா? நான் படிப்பு பெற்றாலும் மேட்சிக்கிடுவேன். என்ன படிக்கீங்க? நான் 10th படிக்கேன். ஓகே. ஆடு வளர்த்தா படிப்பு பாதிக்காதா? பாதிக்கும். ஆட்டாச்சு நான் சேல்ஸ் பண்ணிடுவோம்ல, படிப்பு விட்டுருவோம்ல அந்த அன்னைக்கு. சரி, பரிச்செல்லாம் முடிச்சுட்டா? இன்னைக்கு நாளைக்கு நினைக்கிறேன். நாளையோட கடைசி இங்க வந்து நிக்கிய சந்தையில. இன்னைக்கு மத்திய போனோம்னே வச்சிருக்காங்கண்ணே. ஒரு விவசாயியால விற்க முடியலையாமா? ஆமாண்ணே. தரக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல? ஏன்னா ரொம்ப பட்ஜெட் கம்மியா போகுதுண்ணே. இதே குட்டியை நீங்க வாங்கினா எவ்வளவு சொல்லுவாங்க? இதே குட்டி நாங்க வாங்கினா இருந்தா ஒரு 16 தான் கேட்போம். நாங்க கேட்க நான் இருந்தோம்னு கேட்போம். அவங்களுக்கும் கட்டுப்படணும், எனக்கும் கட்டுப்படணும் தானே. ரெண்டுத்துக்கு கட்டுப்படாம இருந்தா எப்படிண்ணே? நல்ல குட்டி. நல்ல குட்டி, அருமையான குட்டி, குவாலிட்டியா இருக்கு. சரி, பிராண்டோட குட்டி, கம்பெனி பிராண்டு. ஓமநல்லூர் கருத்த கடை வாங்கிருக்கேன். கொஞ்சம் குடா காமிங்க. கோயிலுக்கா? எந்த ஊர் கோயில்? என்னைக்கு? வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரத்துக்கா? சரி, 12 சொல்லி 11. இது கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போறோம். இன்னும் ரேட்டுக்கு பரவாயில்ல. இது 11 ரூபா பரவாயில்லையா உங்களுக்கு? ஆமா, அதிகமா தான் இருக்கு. இதுல ஒவ்வொரு சரி இப்போதைக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குது. சுத்த கருப்பு கிடைக்க மாட்டேங்குது. அது ஏதாவது ஒரு வெள்ளை கிள்ள இருக்கனால கோயிலுக்கு வெட்ட மாட்டேங்காங்க, யாரும் வாங்க மாட்டேங்காங்க. அது விற்கிறவங்க மறைச்சி வித்துருவாங்க. அது நேக்கு போக்கு இருக்கு. அது ஒண்ணு நடக்கதான் செய்யும். நடக்கதான் செய்யும். நம்ம வாங்குற ஆள் தான் பார்த்து வாங்கணும். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒச்ச எல்லாம் ஜம்முன்னு இருக்கா? இது நல்லா இருக்கு, பார்த்து வாங்கியிருக்கோம். அது இருந்த மிச்சம் வேற எது இருந்தாலும் அது ஆண்டவனுடைய பொறுப்பு தான். ஆமா, வாங்கியாச்சு. அவ்வளவுதான். கணிச்ச முடியும். சாமிக்குன்னு வாங்கியாச்சு. அது முத்து வேற இருந்தா ஆண்டவன் தான் கொடுக்கணும். எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி மதிப்புனா ஒரு 10 கிலோ வராம இருக்கும். 10 கிலோ இருக்கும். கிலோ 1100 ரூபா. கருத்து கடைகள் எவ்வளவு வந்துருக்கும்? ஒரு 500 1000 கடை வந்துருக்குமா? அது கூட தான் இருக்கும். 1000 கடைக்கு மேல இருக்குமா? வந்து குளிச்சிருக்கப்போ அங்க வரைக்கும் வச்சிருக்காங்க. கிடாதான். கிடா நிறைய வந்தா விலை குறையணுமே. நிறைய வந்தா குறையணும்னா இப்போ பங்குனி உத்திரம் வருதுல்ல. இப்போ பங்குனி உத்திரம் கழிச்சுன்னா கொஞ்சம் சீப்பா ரேட்டு குறையும். விற்காம போதும். உத்திரத்துக்காக கொண்டு வந்தீங்களா? கையில படிங்களா? எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? கருத்து கடை ஒண்ணு போதா? சரியான கடை. நீங்க விவசாயியா? எந்த ஊர் உங்களுக்கு? மூலக்கரைப்பட்டி. இந்த கடை எவ்வளவு சொன்னீங்க? 24 சொன்னோம். வாய் பக்கத்துலங்களா? 24 சொன்னோம். எவ்வளவு கேட்டாங்க? இன்னும் கேட்கல, விலையை கேட்கல. அப்படியா? விவசாயியால விற்க முடியல. ஆமா, விற்க முடியல. எத்தனை கொண்டு வந்து எதிரே வித்தீங்க? 4 கடாய் கொண்டு வந்தோம். 4 கடாய் விற்கல, திருப்பி கொண்டு போறோம்.
அப்படியே இனிமே எப்போ கொண்டு வரணும்? அடுத்த வாரம் கொண்டு வரணும். அப்படியா? மே மாசம் நல்ல விலை இருக்கும் அண்ணாஜி. மே மாசம் கண்டிப்பா விற்கும். மே மாசம் ஃபங்க்ஷன்கள் நிறைய வருது பத்தியா? ஆமா. இது கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இது 30 கிலோ வரும். இருக்குமா? ஆமா 30 கிலோ வரும். 30 கிலோ வரும். 30 கிலோ விழுவுண்ணா? எத்தனை கிடா வளர்க்கீங்க அங்க? அங்க ஒரு 10 கிடாய் கிடைக்குண்ணா? கிடாவாக வளர்ப்பீங்களா? கிடாய் ஆடுதான். செம்மறி கிமரி வளர்க்கீங்களா? வெள்ளாடு தான். வெள்ளாடு தான். எது லாபம் ஆனது? வெள்ளாடு வளர்ப்பலாமா செம்மறியா? வெள்ளாடு தான் லாபம். வெள்ளாடு தான் லாபம். இது வயசு என்ன? இது வயசு வந்து இப்போ 6 பல் ஆயிட்டு. கொஞ்சம் கிராஸோ வளர்த்தி உயரம் குறைவா இருந்த மாதிரி இருக்கு. கிராஸ் கொஞ்சம் கிராஸ்னா மீடியமா தான் இருக்குண்ணா.